எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். வேலையிலும் கூட நம்ம அஹ், மோசேயுடைய ஜெபத்தை பத்தி சிறிது நேரம் தியானிப்போம். யாத்திராகமம் விடுதலை பயணம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாராவது எடுத்தவங்க வச்சுக்கணும். விடுதலை பயணம் எல்லாருமே எடுத்து வச்சுக்கோங்க. விடுதலை பயணம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இசப்பா, இந்த நேரத்திலும் மோசேயுடைய ஜெபத்தை பத்தி நாங்க தியானிக்கிறோம் ஐயா. நாங்களும் கூட மோசே போல இடத்துல கெஞ்சி பிரார்த்திக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த வசனங்கள் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றித்தாங்க, ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த இடத்துல பாக்குறோம், மோசே வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. இவங்க எதுக்கு ஜெபம் பண்ணாங்கன்னா, இவங்க ஒரு பாவம் செஞ்சாங்க. மோசே வந்து கற்பனை பலகைகளை வாங்கிட்டு போறதுக்கு அவரு மலை மேல சீனாய் மலைக்கு போயிருக்கும்போது அவரு ஏகദേശம் 40 நாள் ஆயிடுச்சு. அப்போ இவங்க மோசே போயிட்டாரு, நம்மள வழி நடத்த ஆளே இல்ல, இது நமக்கு தெய்வம் இப்போ இல்ல, அதனால நம்ம தெய்வத்தை உண்டாக்குவோம்னு சொல்லி அந்த பொண்ணெல்லாம் அவங்க காதுகளை கழுத்துல கடந்த பொண்ணெல்லாம் எடுத்து போட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கி இந்த கண்ணுக்குட்டி தான் எங்களுக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க அத அத வணங்க தொடங்குனாங்க. வணங்க தொடங்குனது மட்டும் இல்ல, அதுக்கு பலி செலுத்தினாங்க. அது அதுக்கு பண்டிகை கொண்டாடினாங்க. அதே 32 அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் எல்லாம் பார்க்கும்போது அவங்க அவ்வளவு சந்தோஷமா விளையாடி குதிச்சு புசிச்சு குடிச்சு அவங்க பலி செலுத்தி அப்படி கொண்டாடும் போது ஆண்டவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவர் சொல்றாரு, மோசையிட்ட அங்க இருக்கும்போதே ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு மோச மலையில தான் இருக்காரு, போய் பாரு இந்த ஜனங்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி இவங்களை அழிச்சு போடணும் அப்படின்னு சொல்றாரு. நீ இவங்களை எல்லாம் நான் அடிச்சு போடுவேன், ஆனா ஒன்ன மட்டும் நான் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன், இவங்களை எல்லாம் அடிச்சு போடுறேன்னு சொல்லும் போது மோசே சொல்றாரு, ஆண்டவரே, நீங்க இந்த உங்களுடைய பலத்த கையினால இந்த ஜனங்களை கூட்டிட்டு வந்தீங்கல்லப்பா, அப்பா உமக்கு கோபம் இப்ப ஏன் இவ்வளவு உமக்கு கோபம் இந்த ஜனங்க மேல வந்துச்சின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றத பாக்குறோம். 2 ஜெபம் அவர் பண்றாரு இந்த இடத்துல, இந்த அதிகாரத்துல. இந்த 9ஆம் வசனம் முதல் 32 9ல இருந்து 13 வரைக்கும் அவருடைய ஜெபம் இருக்கு. அதே போல 33 32 அதிகாரம் 31ஆம் வசனத்துல இருந்து 31 32ல எல்லாம் கூட அவர் இந்த பாவத்துக்காக, அந்த கண்ணுக்குட்டியை செய்து வணங்கின பாவத்துக்காக ஆண்டவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதுக்காக அவர் ஜெபம் பண்றத பாக்குறோம். அவருக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தாரு மோசே. இஸ்ரவேல வழி நடத்தும் போது அநேக அற்புதங்களை அடையாளங்களை ஆண்டவர் செய்தாரு. அவர் ஜெபித்த போதெல்லாம் ஆண்டவர் அவருக்கு அற்புதம் செஞ்சாரு. அவரு முதல்ல நான் போக மாட்டேன் ஆண்டவர், இவ்வளவு ஜனங்களை என்னால வழி நடத்த முடியல, நான் திக்குவாய், நான் மந்த நாவு அப்படியெல்லாம் சொல்லி பார்த்தாரு. ஆனா ஆண்டவர் நீ போகணும்னு சொன்ன பிறகு கீழ்ப்படிந்து போனாரு. வழியில எவ்வளவோ கஷ்டங்கள் பாடுகள் 40 வருஷம் வராந்தரத்துல அப்போ அநேக அற்புதங்களை ஆண்டு செய்தார். தண்ணி இல்லாத போது தண்ணி கொடுத்தாரு, மண் சாப்பாடு இல்ல போகுது மண்ணாவை கொடுத்தாரு, இறைச்சி வேணும் கேட்டாங்க காடையை கொடுத்தாரு. அப்படியாக அநேக அற்புதங்களை செஞ்சாரு. மெரியாமுக்கு குஷ்ரோகம் வந்துருச்சு, அவருடைய சகோதரிக்கு ஆண்டவர் அதை சுகப்படுத்தினாரு. பாம்புகள் கடிக்க வந்துச்சு, அதை நிறுத்த ஆண்டவருக்கு உதவி செய்தார் ஜெபித்த போது. அப்படியே அநேக வேளையில அவர் ஜெபித்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அவர் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு நடந்த போது ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஜெபித்த போது ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, கீழ்ப்படிந்து ஜெபித்தாரு. ஆனா ஒரே ஒரு தடவை மட்டும் அவர் கீழ்ப்படியல. எப்படின்னா, தண்ணி கேட்டு இவங்க ரொம்ப கலாட்டா பண்ணாங்க, சண்டை போட்டாங்க, புலம்புனாங்க, முறுமுறுத்தாங்க. அப்போ இவரு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் தண்ணிய கண்மலைய பார்த்து பேசுன்னு சொன்னாரு. ஆனா இவர் என்ன செஞ்சாரு, கோபத்துல இவருக்கு இருந்த டென்ஷன்ல கண்மலையை அடிச்சுட்டாரு. அப்போ ஆண்டவர் நீ அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கவே மாட்டேன்ட்டாரு. அப்போ அவர் அதுக்கு கூட ஆண்டவர் கேக்குறாரு, ஆண்டவரே
ஆஹ் இது இணை சட்டம் 3:23-27 அது சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே நான் அந்த தேசத்துக்குள்ள போறேன், எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் இத பத்தி நீ நீ பேசவே வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நீ கீழ்ப்படியல அந்த சமயத்துல. அதனால அந்த ஒரே ஒருத்தட கீழ்ப்படியாததுனால ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கல. நீ போகவே மாட்டார். அத பத்தி நீ பேசவே, நீ திருப்பி என்கிட்ட கேட்கவே செய்யாதேன்னு சொல்லிட்டாரு. அதனால அவர் என்ன சொன்னாருன்னா, நீ அந்த மலை மேல ஏறி உனக்கு காண்பிப்பேன் அந்த தேசத்தை, ஆனா நீ பார்க்கதான் செய்வா, அதுக்குள்ள பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி சொன்னாரு. ஆகையில கீழ்ப்படிந்த போது ஆசீர்வாதம். கீழ்ப்படியும் போதுதான், ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டோடைய வசனங்களுக்கு, வார்த்தைகளுக்கு, ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்கும் போது நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார், நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஆகையால நம்ம கீழ்ப்படிந்து ஜெபிக்கணும். அப்புறம் மோசே என்ன நினைச்சாருன்னா, ஆண்டவருக்கு நாம தூஷிக்கப்படாது படக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே இந்த ஜனங்களை நீங்க கொண்டு வந்தீங்களே, இப்ப நீங்க அழிச்சு போட்டீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவர் இவன் இந்த தேவன் இவங்களை அழிச்சு போட்டாரு, அதுக்குதான் இங்க இருந்து புறப்பட பண்ணாரு அப்படின்னு எப்தியர்கள் சொல்லுவாங்களே. உடைய கோபத்தை விட்டுருங்க ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீமை செய்யாதீங்க ஆண்டவரே, அந்த 12 வசனத்துல சொல்லி கேக்குறாரு. இவங்களுக்காக பரிதாபம் கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே உடைய நாமம் தூஷிக்கப்படுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேக்குறாரு. நாமும் கூட நம்முடைய செயல்கள் மூலமா ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய குடும்பத்தாருடைய செயல்களினால ஆண்டவர் இவன் ஒரு கிறிஸ்தவனா, இவன் ஒரு கிறிஸ்தவளா அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்க நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, எமக்கு பிரியமானதை நாங்க செய்யணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நாம யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவங்க வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவார். ஆகையால நம்ம ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மோசே அப்படித்தான் சொன்னாரு, ஆண்டவரே உடைய நாமம் தூஷிக்கப்படுமே, இந்த ஜனங்களை நீங்க அழிச்சீங்கன்னா அப்படின்னு சொல்லி அவரு ஆண்டவர்கிட்ட கேக்குறாருன்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தபடியா பார்க்க அவருக்கு ஒரு சுயநலமே இல்லாத ஒரு ஜெபம், அவருடைய ஜெபம் தன்னலமே இல்லாத ஒரு ஜெபம். ஆண்டவர் சொன்னாரு, உன்னை மட்டும் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை மட்டும் நான் பெரிய ஜாதியாக்கும், இவங்களை எல்லாம் அழிச்சிருவேன் அப்படி சொல்லும் போது அவர் ஆண்டவரே வேண்டாம் வேண்டாம் இவங்களை அழிக்காதீங்க அழிக்காதீங்கன்னு சொன்னாரு. அதே போல ஆண்டவர் சொன்னாரு, ஆஹ் இந்த இவங்க பாவத்தை மன்னிச்சிருங்க, ஆனா மன்னிக்காட்ட ஏன் பேரை கிறுக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. அவரு நான் மட்டும் பரலோகத்துக்கு போகணும். ஆண்டவர் ஒரு ஜீவ புஸ்தகம் ஒண்ணு வச்சிருக்கிறாரு. யார் யார் ஆண்டவர் பரலோகத்துக்கு போறாங்களோ அவங்க பேர்லாம் அவர் எழுதி வச்சிருக்காரு. ஒரு பெரிய புஸ்தகம் அவர்கிட்ட இருக்குது, ஜீவ புஸ்தகம். அப்ப அந்த இதுல மோசிக்க பேர் இருக்கும்னு அவருக்கு நிச்சயமா நம்புறாரு. அதனால அவர் என்ன சொன்னாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு பாவத்தை மன்னியும் இல்லாட்ட என்னையும் பரலோகம், எனக்கு பரலோகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னலம் இல்லாத சுயநலம் இல்லாத ஒரு ஜெபம் அவர் ஜனங்களுக்காக பண்ணதை பாக்குறோம். நாம கூட தன்னலம் இல்லாம சுயநலம், எனக்குதான் வேணும் எனக்குதான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அழிச்சிடட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்காதபடி எல்லாருக்காகவும் தன்னலம் இல்லாத சுயநலம் அல்லாத ஒரு ஜெபத்தை பண்ணும். அவங்க பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, இல்லாட்டி என் பேரை கிறுக்கி போடுங்கன்னு சொல்லி அப்படியாக அவர் கெஞ்சி நிக்கிறத பாக்குறோம். அடுத்தபடியாக போகும்போது வாக்கு தத்துவத்தை சொல்லி அவர் ஜெபம் பண்றாரு. என்ன வாக்கு தத்துவம் ஆண்டவர் பண்ணாருன்னு சொன்னா, 13ஆம் வசனம், அந்த 32 அதிகாரம் 13ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. விடுதலை பயணம். அப்ரஹாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். இந்த வசனத்துல பாக்குறோம், அவர் வாக்கு தத்துவத்தை சொல்றாரு. ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் இஸ்ரவேல நினைத்திருங்க ஆண்டவர், அவங்களுக்கு எல்லாம் நான் வானத்து நட்சத்திரங்களோட போல பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்ப நான் அழிக்க போறேன் இவங்களை அப்படின்னு சொல்றீரேன் ஆண்டவரே. நீங்க வாக்குத்தத்தம் பண்ணுனீங்க இல்ல, இவங்களை பெருக பண்ணுவேன்னு சொன்னீரே, அந்த தேசத்தை நான் கொடுப்பேன்னு சொன்னீரே, இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நீங்க நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறாரு. நாமும் கூட நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு
இந்த மாசத்துல கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம எப்பவும் நினைத்து அதை சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லி இப்படி சொல்லி இருக்கீங்க அல்லவா அப்படின்னு சொல்லி நம்ம வாக்குத்தத்தத்தை சொல்லி எப்படி இவன் ஜெபித்தான கெஞ்சி பிரார்த்தித்தான்னு சொல்லி பாக்குறோம். ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கெஞ்சி பிரார்த்திக்கிறாருன்னு நாமளும் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி பிரார்த்திக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வாரு, நமக்கு இறங்குவாரு. கடைசியில ஆண்டவர் சொல்லிட்டாரு, சரி நீ கூட்டிட்டு போ, இந்த ஜனங்களை கானா தேசத்துக்கு கூட்டிட்டு போன அந்த ஜெபத்தை கேட்டு சொல்லிட்டாரு, பதில் சொன்னாரு. ஆனா ஒண்ணு மட்டும் அவர் என்ன சொன்னாருன்னா 33ஆம் வசனத்துல சொல்றாரு, எனக்கு விரோதமா பாவம் செய்தவனை தான் நான் பேரை கிறுக்கி போடுவேனே தவிர ஜீவ புஸ்தகத்துல இருந்து உன் பேரை நான் கிறுக்க மாட்டேன். நான் இவங்களை கூட்டிட்டு போ, ஆனா நான் விசாரிக்கிற காலத்துல இவங்க பாவத்தை நான் விசாரிப்பேன்னு சொன்னாரு. அந்த பாவத்தை அவரு முழுவதும் மன்னிக்கல அவங்கள. இவருக்கு பிரார்த்தனையினால என்ன பண்ணாரு, நீங்க கூட்டிட்டு போ, அந்த ஜனங்களை அழிக்க மாட்டேன், ஆனா பாவத்தை நான் விசாரிப்பேன், நியாய தீர்ப்பு நாள்ல அந்த பாவத்தை விசாரிப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆகையால நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து நம்ம ஜெபிக்கணும். அப்புறம் மோசையை போல அவர் நாம தூஷிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கருத்தோடு ஜெபம் பண்ணணும். நம்ம சுயநலம் இல்லாம ஜெபம் பண்ணணும். வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். அவர்கிட்ட கெஞ்சி நம்ம பிரார்த்திக்கணும் மோசையை போல. அப்போ ஆண்டவர் நமக்கு நிச்சயமா பதில் தருவார். நாளிலும் கூட நம்ம அப்படி ஜெபித்து ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். இந்த நல்ல அதிகாலை வேலைக்காக உம்மை சோத்தரிக்கிறையா. இந்த அதிகாலை வேலையில கர்த்தாவே உமது பாதத்துல வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா நீங்க உதவி செய்யுங்க, நன்மை செய்யுங்க ஆண்டவரே. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தாங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே அவங்க ஆண்டவரே வேலைகளுக்கு செல்லும் போது அந்த கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. தகப்பனே என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியங்கள்ல வெற்றி தாங்க ஆண்டவரே. கஷ்டத்தோடு கவலையோடு கண்ணீரோடு ஆண்டவரே உமது பாதத்துல வந்த ஒவ்வொருவரையும் நினைத்தருளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே எசப்பா இறங்குங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மனம் இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமோ நீடிய சாந்தம் உள்ள தேவன் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எசப்பா உமது பாதத்துல வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. ஒருவரையும் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த வேளையில அனுப்பும்படியா ஜெபிக்கிறையா. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக சோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் நம்முடைய ஆண்டவரே. சமூகத்தை வந்த ஒவ்வொருவரும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு செல்ல கத்த உதவி செய்வாராங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். இறையிற்கு ஜெபத்தை சொல்வோம்.